कृष्ण एव हि लोकानाम् उत्पत्तिरपि चाप्ययः कृष्णस्य हि कृते भूतम् இதம் விஸ்வம் சராச்சரம். பகவான் கண்ணன் இந்த பூவுலகத்தில் பிறந்து வளர்ந்து முதல் 10 ஆண்டுகளை கழித்த பிருந்தாவனம், கோகுலம், நந்தகிராமம், மதுரா ஆகிய இடங்களை நாம் இதுவரை தரிசித்தோம். அதைத் தொடர்ந்து இன்று தொடங்கி கண்ணனோடு சம்பந்தப்பட்ட மற்றொரு திவ்யதேசத்தை தரிசிப்பதற்கு நாம் தொடங்குகிறோம். கண்ணனுடைய வாழ்க்கையை இரண்டாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று, அவர் இடையராக வாழ்ந்தது. அதற்கு பிறகு யதுகுலத்து நந்தனனாக, யாதவர்களுக்கு தலைவனாக பகவான் மதுரையிலே வாழ்ந்தது. அந்த மதுரையிலிருந்தும் புறப்பட்டு துவாரகை என்கிற உயர்ந்த பட்டணத்தை தானே பகவான் உண்டாக்கினார். அங்கு தன்னுடைய உறவினர்கள், மதுரையிலிருந்த மக்கள் அனைவரையும் குடியேற்றினார். அந்த துவாரகை நம்முடைய பாரதத்தின் மேற்கு கடற்கரை எல்லையில் குஜராத் மாநிலத்திலே அமைந்திருக்கிறது. அந்த துவாரகையைத்தான் தரிசிப்பதற்காக நாம் தொடங்குகிறோம். வடநாட்டு திருத்தலங்கள் மொத்தம் 12 என்று பார்த்தோம். அதில் ஆந்திர பிரதேசத்தில் தொடங்கினோம். திருவேங்கடம், அகோபிலம் இரண்டையும் தரிசித்து கொண்டோம். அதற்கு மேலே நைமிஷாரண்யம், அயோத்தி என்கிற 2 திவ்யதேசங்களை பார்த்தோம். அதற்கு பிறகு பத்ரிகாசிரமம், திருப்பிருதி, தேவப்பிரயாக் என்று 3ஐ சேவித்தோம். அதற்கு பிறகு சாலக்கிராமம் என்று முக்திநாத் க்ஷேத்திரத்தை தரிசித்து கொண்டோம். அதற்கு பிறகு கண்ணன் பிறந்து வளர்ந்த இடங்களான மதுரையும் கோகுலமும் 2 திவ்யதேசங்களாக கணக்கிடப்படுகின்றன. அவற்றையும் தரிசித்தோம். இனி நமக்கு மிச்சம் இருப்பவை 2 திவ்யதேசங்கள் தான். வடநாட்டில் 2 இருக்கின்றன. ஒன்று நாம் இருக்கக்கூடிய இந்த துவாரகை என்கிற பட்டணம். இரண்டாவது திருப்பார்க்கடல், க்ஷீராப்தி என்று அழைக்கப்படுவது. க்ஷீராப்தி என்பது நாம் சேவிக்கும் இடத்தில் இப்போது இல்லை. நாம் யாரும் அங்கு சென்றுவிட முடியாது. ஆனால் வடநாட்டு திருத்தலங்களுக்குள்ளே ஒன்றாகத்தான் அது கணக்கிடப்படுகிறது. ஆக வடநாட்டுக்குள்ளே 11வது திவ்யதேசமாக துவாரகையை அடைந்திருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியின் மொத்த கணக்கின்படி இது 75வது திவ்யதேசம் நாம் அடைந்திருப்பது. இந்த ஊருக்கு துவாரகா, துவாரிகா என்று பெயர் சொல்லப்படுகிறது. துவாரம் என்றால் வாசல் என்று பொருள். காயதி என்றால் காட்டக்கூடியது என்று பொருள். துவாரத்தை காட்டக்கூடியவள், அதனால துவாரிகா என்று இந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டுள்ளது. எதற்கான வாசலை காட்டுகிறாள் என்றால் மோட்சத்துக்கான வாசலையே நமக்கு காட்டி கொடுப்பாளாம். நாம் கோவில்களுக்கு போகும்போது பரமபத வாசல் என்று வைத்திருக்கிறார்களே, வைகுண்ட ஏகாதசி அன்று பகவான் அது வழியாக வருகிறாரே, அது இந்த உலகத்தில் ஒரு வைகுண்ட வாசல் வச்சிருக்கோமே, அதை போல் உண்மையான வைகுந்தத்தினுடைய வாசலையே நமக்கு இங்கிருந்து காட்டி கொடுக்கக்கூடிய பூமிதான் துவாரகை என்று சொல்லப்படுகிறது. துவாரம் காயதி இதி துவாரிகா என்று பொருள் தெரிவிக்கிறார்கள். அப்படி இதற்கு என்ன பெருமை என்றால், முக்தி தரக்கூடிய 7 க்ஷேத்திரங்கள் நம்முடைய பாரதத்திலே கொண்டாடப்படுகின்றன. அதில் மிக முக்கியமான க்ஷேத்திரம்தான் இந்த துவாரகை என்பது. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி சேதி சப்தைதே மோக்ஷதாயகாக என்று புராணம் சொல்லுகிறது. இந்த 7ம் தான் மோட்சமளிக்கும் திருத்தலங்கள். அதிலே கடைசியாக துவாரகை என்பதும் கணக்கிடப்படுகிறது. கண்ணனோடு மிகவும் நெருக்கமான தொடர்புடைய க்ஷேத்திரம். முதல் 10 ஆண்டுகள் மதுரை, கோகுலம், விரஜபூமியிலே கண்ணன் இருந்தார். அதற்கு பிறகு 10 வயதிலிருந்து ஆரம்பித்து 120 வயது வரை அவர் திரும்ப வைகுந்தத்துக்கு போகும் வரை தன்னுடைய நண்பர்களோடு, உறவினர்களோடு, குடும்பத்தோடு ஆனந்தமாக பல ஆண்டுகளை கண்ணன் கழித்த இடம். ஒரு கண்ணனுக்கு, ஒரு ராமனுக்கு எப்படி அயோத்தியோ அவருக்கு பிறந்த இடமும் வாழ்ந்த இடமும் ஒன்றாக இருந்தது, கண்ணனுக்கு பிறந்த இடம் வேறு, வாழ்ந்த இடம் வேறாக அமைந்தது. ஏன் அப்படி? ராமனை போல ஒரே ஊரில் கண்ணன் இருந்திருக்க கூடாதா? எதனால் மதுரையை விட்டு வெளியேற நேர்ந்தது? எதற்காக துவாரகைக்கு வந்தார் என்று நாம் பார்க்க வேண்டுமே. அந்த கதையையும் பார்க்க வேண்டும். அந்த கதையோடு தொடர்பு பட்ட ஒரு தலத்தையும் நாம் இன்று தரிசிக்க இருக்கிறோம். இந்த இடத்துக்கு டாக்கூர் துவாரகா என்று பெயர் சொல்லப்படுகிறது. துவாரகை என்று நாம திவ்யதேச கணக்கில் எதை சேர்க்கிறோம் என்றால், மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய கோமதி துவாரகை
என்பதைத்தான் திவ்யதேசமாக கருத வேண்டும். ஆனால் பொதுவாக பல துவாரகைகள், நாத துவாரகா என்று ராஜஸ்தானத்தில் இருக்கிறது, பேட் துவாரகா என்று கடலுக்குள்ளே இருக்கிறது. இப்போது நாம் இருப்பது டாக்கூர் துவாரகா என்று பெயர் பெற்றது. இங்கும் பகவான் துவாரகாதீசனாக ரண்சோடு ராய் என்கிற பெயரோடு காட்சி அளிக்கிறார். ரொம்ப விசித்திரமான பெயர். பொதுவாக நமக்கெல்லாம் தகப்பனாரோ தாயாரோ பெயர் வைக்கும் பொழுது நல்ல மங்களமான பெயர்களைத்தானே வைப்பார்கள். கமலக்கண்ணன், இல்லை ஏதோ ஒரு நல்ல பெயர், கிருஷ்ணன், ராமன், ஜெகநாதன், ராமகிருஷ்ணன், ஏதோ ஒரு பெயர் வைக்கிறாளோ இல்லையோ. பகவானுடைய பெயராகவோ நல்ல பொருளை கொடுக்கக்கூடிய பெயராகவோ அஜிதன், அஜய் அப்படின்லாம் பெயர் வைக்கிறோமோ இல்லையோ. அதை போல இல்லாமல் பகவானுக்கு மட்டும் ஒரு விசித்திரமான பண்பு உண்டு. நாமெல்லாம் எதை தாழ்ந்த பெயர்கள் என்று நினைப்போமோ அந்த பெயர்களையே பகவான் ஆனந்தமாக சூட்டிக் கொள்ளுகிறார். யோசி பாருங்கோ, பாண்டவ தூதன் என்று பகவானுக்கு ஒரு திவ்யதேசத்தில் திருநாமம், பார்த்த சாரதி என்று ஒரு திவ்யதேசத்து திருநாமம். நாம யாராவது இன்னொருத்தருக்கு டிரைவரா இருந்தேன், தேரோட்டியாக இருந்தேன்னு பேர் வச்சுப்போமா? பேர் வச்சு வேலை வேணா பார்க்கலாமே தவிர அதையே நம்முடைய அடையாளமாக பேராக அதை தனக்கு பெரிய பெருமையாக நாரும் நினைப்பது கிடையாது. ஆனா கண்ணனுக்கு இது கூட பெருமை. ஏன்னா அப்பேற்பட்ட வைகுந்தநாதனான பகவான் தன் பக்தனுக்காக தேரோட்டினார், தன் பக்தனுக்காக தூது நடந்தார் என்றால் அது அவருக்கு பெருமை தானே. அதனால பல திவ்யதேசங்களில் அதை போல பெயர் உண்டு. இந்த ஊரில் என்ன தெரியுமா பெயர்? ரண்சோடு ராய். ரணம் அப்படின்னா யுத்தம்னு அர்த்தம், சோடு அப்படின்னா விட்டு விடுவதுன்னு பொருள். ராய் ராஜா, யுத்தத்தை விட்டு ஓடிய ராஜா. இதுதான் கண்ணனுக்கு இந்த ஊரிலே பெயர். ரண்சோடு ராய், ரண்சோடு ராய்னு டாக்கூர் துவாரகையிலே அழைக்கப்படுகிறார். எந்த யுத்தம், எதற்காக தப்பித்து ஓடி வந்தார், அப்படி ஒரு நல்ல பெயரை வச்சுட்டு கோவில் வேற கட்டி கொண்டாரே, அந்த கதைக்கும் இந்த ஊருக்கும் என்ன தொடர்பு? இது எல்லாத்தையும் நாம பார்க்க வேண்டும். அதற்கு முதல்ல பாகவத புராணத்தின் கதையை சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். துவாரகை, கண்ணன் கட்டின துவாரகையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதற்கு முன்னால் ஏன் அந்த துவாரகைக்கு செல்ல நேர்ந்ததுன்னு பார்க்க வேண்டுமே. கதை உங்களுக்கு தெரியும். கம்சனை கண்ணன் கொன்றார். அவருக்கு 2 மனைவிகள். அவனுக்கு அஸ்தி, பிராப்தி என்று 2 மனைவிமார்கள் இருந்தார்கள். 2 பேருமே ஜராசந்தனுடைய பெண்கள். நேர ஜராசந்தனிடத்திலே போய் புகார் செய்தார்கள். தகப்பனாரே, உங்களுடைய மருமகன் எங்கள் கணவரை கண்ணன் கொன்று விட்டார், நீர்தான் போய் மதுரையை அழித்து விட வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். சரின்னு ஜராசந்தன் 23 அக்ஷௌஹிணி சைன்யம், அப்படின்னா பல கோடி ஆட்கள் இருப்பார்கள், அத்தனை பெரிய சேனையோடு மதுரையை முற்றுகையிடுவதற்காக வந்தான். கண்ணனும் பலராமனும் யாதவ படையும் சண்டையிட்டு அந்த படை அனைத்தையும் அழித்து விட்டார்கள். ஜராசந்தனை மட்டும் உயிரோடு தப்ப விட்டார்கள். அவன் திரும்ப போனா தன்னுடைய பலத்தை இழக்கவே இல்லை. மறுபடியும் 23 அக்ஷௌஹிணி சைன்யத்தை திரட்டினான். மறுபடியும் யுத்தத்துக்கு வந்தான். கண்ணன் தோற்கடித்தார். மறுபடியும் வந்தான், மறுபடியும் தோற்கடித்தார். 17 முறை இதே போல 23 அக்ஷௌஹிணி சேனையை கூட்டிக் கொண்டு 17 முறை மதுரையை போர் தொடுத்து வந்தான். ஒவ்வொரு முறையும் கண்ணனால் தோற்கடிக்கப்பட்டு ஓடி போனான். ஏன் சுவாமி, கொன்று இருக்கலாமே, கண்ணனே அவரை உயிரோடு விட்டார் என்றால் கண்ணனுக்கு ரொம்ப நல்ல ஒரு எண்ணம். நாம பிறந்ததே மக்களில் தீயவர்களை அழிப்பதற்காக. தீயவர்கள் எந்தெந்த ஊரில் இருக்கிறார்கள்னு கண்ணன் போய் தேட முடியுமா? ஜராசந்தன் உயிரோடு இருந்தால் அவரே இந்த தீயவர்களை எல்லாம் திரட்டி அழைத்து கொண்டு வருவார்னு கண்ணனுக்கு தெரியும். அதனால தான் மதுரையிலே இருந்து கொண்டு ஜராசந்தனை திரும்ப திரும்ப உயிரோடு தப்ப ஓட விட்டார். அவன் தீயவர்களை அழைத்து வந்து ஒவ்வொரு முறையும் தோத்து போனான். 18வது முறை யுத்தம் வந்தது. அந்த சமயத்தில் ஒரு பக்கம் ஜராசந்தன் படையோடு வருகிறார், மற்றொரு பக்கத்தில் காலயவனன் என்று ஒரு யவனர்களுடைய ராஜா. அவனுக்கு இந்த உலகத்திலேயே பலசாலியோடு சண்டை போடணும்னு எண்ணம். நாரத பகவான் அவரிடத்துல போய், கண்ணன் தான் உனக்கு சரியான போட்டி, எது குலத்தோட தான் நீ சண்டை போடணும், நேர மதுரைக்கு போன்னு வழிகாட்டி அனுப்பிச்சார். அப்போ ஒரு பக்கம் ஜராசந்தன், ஒரு பக்கம் காலயவனன், 3 கோடி மக்கள் சேனை, வீரர்களுடைய சேனை, 2 பேர் 2 பக்கத்தில் முற்றுகையிட்டால் சண்டை போட முடியாது, இனிமேல் நம்மால் இங்கு வாழ முடியாது என்று கண்ணனுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் பலராமன், உக்ரசேனர் இத்தனை பேரோடும் ஆலோசனை செய்து, இனி நாம் இந்த இடத்தில் இருக்க வேண்டாம், தொடர்ந்து ஜராசந்தனுடைய உபதிரவம் இருந்து வருகிறது, நாம ஊரை காலி செய்து கொண்டு வேறு ஊருக்கு சென்று விடலாம் என்று கண்ணன் அறிவுரை சொன்னார். சரின்னு ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஊருக்கு எங்க போறது? திடீர்னு இத்தனை லட்சம் மக்களை எங்கு கொண்டு போய் குடியேற்றுவது என்றால் அதற்கு கண்ணன் ஒரு திட்டம் தீட்டினார். தன்னுடைய கருடன் பேரிலே ஏறிக்கொண்டு மதுரையிலிருந்து பறந்து நேர மேற்கு கடற்கரை, இந்த இடத்துல இன்னைக்கு துவாரகைன்னு பட்டணம் இருக்கிறதே, அந்த இடத்துக்கு வந்து அங்கு சமுத்திரராஜனிடத்துல பிரார்த்திக்கிறார்.
கடலிடத்திலே பிரார்த்தித்து ஒரு பெரிய பூமி பரப்பை தன் வசப்படுத்திக் கொள்ளுகிறார். அங்குதான் இந்த துவாரகை என்கிற ஒரு பட்டணத்தை ஏற்படுத்தி மக்கள் அனைவரையும் அங்கு நகர்த்தி விடுகிறார். அது என்ன கதை, எப்படி பட்டணத்தை ஏற்படுத்தினார்னு கோமதி துவாரகைக்கு போர்ச்சே நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு முக்கியம், மதுரையில் இருந்தவர்களை எல்லாம் கோமதி துவாரகைக்கு கண்ணன் மாற்றிவிட்டார். மதுரையில இப்ப யாருமே கிடையாது, ஆளரவமே கிடையாது. அப்ப கண்ணன் என்ன பண்ணார், அழகான ஒரு தாமரை மாலை, நிர்ஜகாம புரத்வாராத் பத்மமாலி நிராயுதா, கையில எந்த ஆயுதமும் இல்லாமல் தாமரை மாலை அணிந்து கொண்டு கண்ணன் இறங்கி ஓடத் தொடங்கினார். வாசலை விட்டு மதுரையினுடைய வாயிலை தாண்டி வெளியில வந்து தெற்கு நோக்கி ஓடத் தொடங்கினார். காலையவனன் இதை பார்த்துவிட்டு, ஓ கண்ணன் ஓடுகிறான், நில்லு, ஓடாத ஓடாத, என் கூட சண்டை போடுன்னு சொல்லிக்கொண்டே கண்ணனை துரத்தி கொண்டே வந்தாராம் காலையவனன். ஹஸ்தப்பிராப்தம் இவாத்மானம் ஹரிணாச பதே பதே நீதோ தரிசயதா தூரம் யவனேஷோ அத்ரிகந்தரம். அங்கிருந்து துரத்திண்டே வந்தார். மதுரையிலிருந்து புறப்பட்டு நாம் இப்ப இருக்கோம் இந்த டாக்கூர் துவாரகா இருக்கக்கூடிய பகுதி, இங்க பெரிய மலைகள் எல்லாம் உண்டு. அந்த மலையினுடைய ஒரு குகை, அந்த குகைக்குள்ள கண்ணன் ஓடி போயிட்டாராம். அங்க உள்ள முச்சுக்குந்தன் என்று ஒரு அரசன் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவனை கையால தட்டி விட்டுட்டு கண்ணன் ஓரமா போய் ஒரு சுவற்றுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார். அந்த முச்சுக்குந்தன் விழித்து பார்த்தால் கண்ணனை துரத்தி கொண்டு வந்த காலையவனன் உள்ளவரார். முச்சுக்குந்தன் காலையவனனை பார்த்தவுடனே காலையவனன் எரிந்து சாம்பலாகிவிட்டான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. யார் என்னை எழுப்பினார்கள், யாரோ ஒருத்தர் உள்ள வந்தாரே, அவரை பார்த்த உடனே அவர் சாம்பலாகி விட்டாரே, என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் வீசி ஆச்சரியத்தோடு இருக்கும்போது கண்ணன் மெதுவா திரைக்கு பின்னால் இருந்து வந்தார். நீ யாருன்னு அந்த ராஜா கேட்டார். நான் யாரா, எனக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு, நான் தான் முழுமுதற் கடவுள், நான் தான் கிருஷ்ணனாக அவதாரம் செய்திருக்கிறேன், உனக்கு அனுகிரகம் செய்வதற்காக வந்தேன் என்று அந்த அரசனிடம் சொல்லுகிறார். அந்த அரசன் யார் என்றால், இக்ஷ்வாகு வம்சத்துல சூரிய வம்சம், ராமனுடைய வம்சம் இருக்கிறதே, அதில் ராமனுக்கு பல ஆண்டுகள் முன்னால் பிறந்த ஒரு ராஜா முச்சுக்குந்தன் பெயர். அவன் தேவர்களுக்கோடு அசுரர்களுக்கு சண்டை ஏற்பட்ட போது தேவர்களுக்கு துணையாக சண்டை போட்டார். அதுல ரொம்ப உடல் களைத்து போயிருந்தது. எனக்கு ரொம்ப நாளி தூங்க வேண்டும்னு வரம் கேட்டாராம். சரி நீ போய் தூங்கு, யாராவது உன்னுடைய தூக்கத்தில் இடையூறு செய்தால் நீ பார்த்த உடனே அவர்கள் எரிந்து போய் விடுவார்கள் என்று இந்திரன் அவருக்கு வரம் கொடுத்திருந்தார். அந்த முச்சுக்குந்தன் தான் இந்த மலை குகையில தூங்கிட்டு இருக்கிறது. கண்ணன் வந்தார், முச்சுக்குந்தனை தட்டி விட்டுட்டு இவர் போய் ஒளிந்து கொண்டு விட்டார். காலையவனன் வந்தவுடனே இவர் கண் பார்வை பார்த்து எரிந்து போனார். இதெல்லாம் நடந்தது இந்த இடத்தில். அப்ப கண்ணன் யுத்தத்துக்காக வந்த காலையவனோடு யுத்தம் செய்யாமல் புறமுதுகிட்டு ஓடி வந்தாரே, அதனால தான் அவருக்கு ரணுச்சோடு ராய் என்று இந்த இடத்திலே பெயர் சொல்லப்படுகிறது. முச்சுக்குந்தன் அபாரமா ஸ்தோத்திரம் பண்ணார். கண்ணன் சொல்றார், உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேட்டுக்கொள், எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சொன்னபோது முச்சுக்குந்தனுடைய வார்த்தை, சரணத சமுபேத ஸ்வத்பதாப்ஜம் பராத்மன் அபயம் ரிதம் அசோகம் பாகிமாபன்னம் ஈஷ சிரமிக விருஜினார்த்த ஸ்தப்தமானோனு தாபைஹி அவிர்திஷ ஷடமித்ரோ லப்தசாந்தி கதஞ்சித். கண்ணா போரும், இனிமே எனக்கு எந்த வரமும் கொடுக்காதே, இந்த உலகத்தில் நிலை பெறாமல் அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு ஆசைப்பட்டு இத்தனை பிறவிகளாக கழித்து விட்டேன். இப்போதுதான் உன் திருவடிகளை பற்றக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. உன்னுடைய திவ்யமான தரிசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாய். திரும்ப இந்த சம்சாரத்தில் என்னை தள்ளிவிடாதே, என்னை உன்னோடு சேர்த்து கொண்டு விடு என்று அவன் பிரார்த்திக்கிறான். அப்ப கண்ணன் அவனுக்கு அனுகிரகம் செய்து, இந்த பிறவி முடியும் வரை உன்னுடைய பாபங்களை போக்குவதற்காக தவம் செய்து கொண்டு வாழ்ந்திரு, அடுத்த பிறவியிலே நீ மோட்சம் அடைவாய். ஜன்மன் அனந்தரே ராஜன் சர்வபூத சுகிருத்தமஹாம் பூத்வா திஜரஸ்துவம்பை மாமுபேஷ்யசி கேவலம் என்று அனுகிரகம் செய்கிறார். அப்படி முச்சுக்குந்தனுக்கும் மோட்சம் கொடுத்து காலையவனனையும் அழித்து இது எல்லாத்தையும் செய்த இடம்தான் இந்த டாக்கூர் துவாரகா, இந்த பிராந்தம். அதனால தான் பகவானுக்கு இந்த இடத்திலே ரணுச்சோடு ராய், யுத்தத்தை விட்டு ஓடி வந்த ராஜா என்று பெயர் சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு தாழ்ந்த செயல், புறமுதுகிட்டு ஓடுவது தாழ்ந்த செயலாக இருந்தாலும் கண்ணனுடைய ஒரு லீலை, ஒரு பக்தனுக்கு அனுகிரகம் செய்வதற்காக இன்னொருத்தனை துரத்தி வரவிட்டார். இப்படி லீலையாடினபடியாலே பெயர். இன்னும் இந்த ஊரில் பகவானுடைய கோவில் எப்படி உள்ளது, அவருடைய அமைப்பு என்ன, என்னென்ன பெருமைகள் உள்ளன என்பதையெல்லாம் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.